அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய ராசியில் நடைபெறவிருக்கும் சதுர் கிரக யோகம், 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, புதன், சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை. அதாவது இந்த சுக்கிர பகவான் ஆல்ரெடி ஜனவரி 28ஆம் தேதி மீன ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. இந்த நிகழ்வு சுக்கிரனுக்கு, அதாவது சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் உச்சநிலையை பெறக்கூடிய ஒரு யோகங்க. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி புதன் பகவானும் பயிற்சி அடைகிறார். இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நீச்ச கிரகம், அதாவது நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியவர். அடுத்ததாக இந்த சூரிய பகவான் மார்ச் மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. ஆல்ரெடி ராகு உங்களுடைய ராசியில் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை சதுர் கிரக யோகம், இந்த நிகழ்வு இந்த மீனராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானத்தோடும் தெளிவாகவும் செய்து காட்டக்கூடிய நபர்கள். எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக இருப்பேன். ஏன்னா எந்த விதத்துலையும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். நிதானத்தோடும் ரொம்ப பொறுமையோடும் தெளிவாகவும் செயல்படக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்கள், அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் ராகு பகவானால் நிறைய தடுமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த ராசிக்காரர் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு மட்டும் ஏங்க, நம்ம யாருக்கு எந்த விதத்துலையும் கெடுதல் பண்ணதே இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் கெடுதல் நினச்சதே இல்லை, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பதட்டம், பயம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரே நிமிஷத்தில் என்னோடய வாழ்க்கை மொத்தமாகவே மாறிடுச்சு, அந்த நிகழ்வுகள் மட்டும் நடக்காமல் இருந்ததுன்னா இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை வேறு மாதிரி ஆயிருக்கும், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கலைன்னா இன்றைக்கி என்னுடைய சூழ்நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போ ஏதோ ஒரு காலகட்டங்களில் நமக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு இன்றைக்கி நம்ம லைஃப்பையே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு அந்த நேரத்தில் உதவி பண்ணாமல் இருந்திருக்கணும், இந்த பணத்தை அவங்கக்கிட்ட நான் கொடுக்காமல் இருந்திருக்கணும், இந்த வேலையை நான் போய் சேர்ந்துருக்கணும், இந்த நேரத்தில் நான் வெளிநாடு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போட்டு யோசிச்சிங்க. ஒரே ஒரு சின்ன இன்சிடெண்ட் நம்மளோட லைஃப்பை இந்த அளவுக்கு மாற்றிடுமோ அப்படின்னு கேட்டால் அது இந்த ராசிக்காரருக்கு ரொம்பவே அதிகமாக பொருந்துங்க. ஏன்னா நிறைய ஏமாந்தாச்சுங்க, இனி இழக்கிறதுக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் எந்த அளவுக்கு பேர் புகழ் எல்லாத்தையுமே சம்பாரிச்சனோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இழந்துட்டேங்க. இன்றைக்கி என் மேலே யாருக்குமே ஒரு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா என்னை பெற்றவங்களாக இருக்கட்டும், கட்டுன மனைவியாக இருக்கட்டும், பெத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை வேறு விதமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, என்னால் எதுவுமே சாதிக்கவே முடியாது, என்கிட்ட அந்த கெப்பாசிட்டியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்னை டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே இருந்து இன்றைக்கி யாருமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைங்க. எந்த விஷயத்தையுமே, அதாவது எல்லாருமே என்னை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலை. ஊரில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இவன் அவ்வளோதான், இவன் என்னென்னமோ பண்ணுவான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்கள பற்றி, அவங்க பெற்றவங்க, அவங்க ஒய்ஃப், அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பயங்கரமாக சொன்னாங்க. ஆனால் இவனுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, இவனால் இவ்வளோ தான் முடியுமா, இதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ரொம்ப பில்டப் விட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்மளை பார்த்து நிறைய விஷயத்த சொல்லிட்டாங்க. ஏன்னா வரவுக்கு மீறின சில செலவுகள் அப்படிங்கிறதும், வரவுக்கு மீறின கடன்கள் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சிங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லா கடனையும் அடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தோட கடனெல்லாம் வாங்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த கடன்னாலேயே ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கடனை நான் அடைச்சே ஆகணும், இந்த கடனை அடைக்கலைன்னா இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள், நிறைய விஷயத்தை நான் இழந்துட்டேங்க. வண்டி, வாகனங்கள், பொன்பொருள் எல்லாத்தையுமே இழந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். என்னுடைய வாழ்க்கை நிலை மாறாதா, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலையில் சேர முடியாதுங்களா, நான் எதிர்பார்த்தபடி ஒரு தொழில் அப்படிங்கிறது அமையாதா அப்படின்னு யோசிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜென்மஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சநிலை, புதன் பகவான் நீச்ச நிலை, அதாவது நீச்சபங்க ராஜயோகங்க, அடுத்தது சூரிய பகவானுடைய பயிற்சி, ராகுவுடைய ஆதிக்கம், இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது, அது சுயஸ்தானத்தில் நடக்கும்போது தன்னுடைய சுய கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையுமே பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட்ஸுங்க, நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய சில ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்கள் கையை மீறி போயிருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வருங்க. இது வரைக்கும் நீங்கள் எந்த கான்ட்ராக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பாக உங்களை சேருங்க.
உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுட்டு வேறவங்களுக்கு கொடுத்தது எல்லாமே அவங்கள விட நீங்களே பெஸ்ட்டு, உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அந்த ஒப்பந்தங்கள்லாம் உங்கள் கைக்கு கொண்டு வருங்க. எந்த இடத்துல நீங்கள் நிறுத்துனீங்க அதே இடத்துல ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இது மூலமாக உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தான் கிங் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போது, உங்களுடைய வருமானங்கள் கண்டிப்பாக இரட்டிப்பாகுங்க. ப்ரமோஷன், பதவி உயர்வு, அப்படி ப்ரமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே தேடி வருங்க. ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டெம்பரவரியாக இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், வெளியூர் மற்றும் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது, நிர்வாக திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்குங்க. இது வரைக்கும் ஒரு லோ லெவல் எம்ப்ளாயாக இருந்திருந்தீங்கன்னா அடுத்தது ஹை லெவல் எம்ப்ளாயாக மாறுவீங்க. உங்களுக்கு கீழே ஒரு டீமை கொடுத்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது உயருங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்குறதுக்கான ஒரு யோக காலகட்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி நடந்ததுக்கப்புறம் உங்களுடைய பயணங்கள் அப்படிங்கிறது ஒரு வெளியூரோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகமாக இருக்க போகுது. ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும். ஏன்னா இங்கே வேலை பார்க்குறத விட எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷனுங்க. அது ரொம்ப நாள் ஒரு கனவு, ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு சின்ன வேலையாக வந்தேன், மறுபடியும் திரும்ப போக முடியல. ஸோ இந்த யோகமெல்லாம் எனக்கு இருக்குமானா ஆல்ரெடி இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு உச்ச நிலை, அதுவே ஒரு யோகங்க. அதே நேரத்தில் இந்த மார்ச் மாதத்தில் இந்த 3 கிரகங்கள் எல்லாமே ஒன்றா சேரும்போது இது ஒரு சதுர்கிரக யோகங்க. இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கொஞ்ச நாள் போய் வேலை பார்த்துட்டு வந்தால் கூட நல்லா சம்பாதிச்சிருவேன், எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துரும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த 3 மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா விதமான அற்புத பலன்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது, வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த எல்லா விஷயமும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக இருக்கும். புதிய ஜாப் கிடைக்குங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல பீரியடாக இருக்க போதுங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா இது வரைக்கும் நிறைய ஜாதகம் பார்த்துட்டோங்க, சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு தோஷம் இருக்குங்க, வரக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாமல் வருது. அதே நேரத்தில் நமக்கு தோஷம் இல்லாமல் இருந்து அது வரக்கூடியது ஏதோ ஒரு காம்பினேஷனில் அது டிலே ஆகிட்டே இருக்குது. எல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது திருமணம் அப்படிங்கிறது நின்று போயிடுதுங்க. நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டேன், பார்த்து சலிச்சிருச்சுங்க, இதுக்கு மேலே பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, சில திருமணம், அதாவது உங்களுடைய ராசிநாதனுக்கு, அதாவது செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கோ அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறதும், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடும் பொழுது அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டோம், ஸோ குழந்தை அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லைங்க, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்குறது, மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்குற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லா விஷயத்தையும் மீறி கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதாவது குழந்தைங்களுடைய நல்ல பிரியமாக இருக்கக்கூடியது, அவங்கள கூட்டிகிட்டு சில டூர் போயிட்டு வரதுக்கோ அல்லது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கோ அல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக ஏற்படுங்க. புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுங்க. வீடு கட்டுறதுக்கான முயற்சி கை கொடுக்குங்க. பழைய சொத்துக்களை விற்று அது மூலமாக சில பிரச்சனைகளை தீர்க்கணும், அப்போ தான் அந்த பிரச்சனையெல்லாம் எங்களை விட்டு சால்வ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சொத்து பத்துக்கள் உண்டான வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க. புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான யோகத்தையும் வண்டி வாகனங்களுக்கு உண்டான அதாவது யோகத்தை கட்டாயம் ஏற்படுத்துங்க. அடுத்தபடியாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக நான் நல்ல நிலையில் இருந்திருப்பேன். இந்த கடன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அவப்பேறுங்கள், எனக்கு இருந்த மரியாதை அந்தஸ்து எல்லாமே குறைஞ்சதுக்கே இந்த கடன் மட்டும்தான் காரணம். வருமானத்தை விட இஎம்ஐயோ வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு காலத்தில் நல்ல நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி தைரியத்தோட கடன்லாம் வாங்கணுங்க. அந்த கடன் இன்றைக்கி வரைக்கும் அடைச்சிட்டு தான் இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கடனுக்கு வெறும் வட்டி மட்டும்தான் கட்டுற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டேன். எப்போ தான் இந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கரெக்டான வேலை கிடைக்கும், வெளியூரோ அல்லது வெளிநாட்டிலையோ வேலை கிடைக்குங்க. அது மூலமாக அந்த வருமானத்தை வச்சு உங்களோட கடனில் ஒரு பகுதி அடைப்பீங்க.
கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதற்குண்டானபடி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். சில பேர்த்திட்ட ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, ஒரு பணம் பிரச்சனை இருக்குங்க, இந்த பணம் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் அடைச்சிடுறேன், அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி வர வேண்டிய இடத்துல இருந்து வரக்கூடிய தொகைகள் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கடன்னாலங்க, இந்த இஎம்ஐ பிரச்சனையினால், இந்த கடன் வட்டி கட்டக்கூடிய பிரச்சனையினால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது வாங்கி தர முடியல, மனைவி ஆசைப்பட்ட சில விஷயங்களை உங்களால் பண்ண முடியல, உங்களுடைய அத்தியாவசிய தேவையை கூட சில நேரத்தில் பூர்த்தி பண்ண முடியாத நிலை. இந்த கடனால் மட்டும்தாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இதை நான் அடைச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக அதுக்குண்டான சில பலன்கள் உங்களுக்கு தேவையான ஒரு லோன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதோ, அல்லது நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்து வச்சிருந்த பணமும் உங்கள் கைக்கோ, அல்லது மனைவியோடைய வகையில் உங்களுக்கு சில அனுகிரகங்கள் அப்படிங்கிறதோ, அல்லது சொந்த பந்தங்கள், பெற்றவங்க, கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய கடன் அடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. நிறைய மகான்களையும் யோகிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஆன்மீக காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடுவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் விட்டுறாதீங்க. ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சுங்க. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாக தூக்கம் இல்லைங்க, சரியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இதனால் வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குது அப்படின்னா ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. ராகுவால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். தூக்கம் இல்லாத பிரச்சனைகள், சரியாக மனக்குழப்பங்கள், நிம்மதியில் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ரொம்ப போட்டு யோசிச்சுக்க வேணாங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு முழு அதாவது அதில் ஒரு ஈடுபாடுகள் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அதில் வந்து நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது. ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா இம்மிடியட்டாக அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்துருங்க. அப்போ தான் உங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் பெரிய அளவாக வளராமல் இருக்கும். ஸோ கல்வியில் நல்ல முன்னேற்றமும் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றுற மாதிரி சில சூழ்நிலைகள், இந்த இடத்துல எஜுகேஷன் சரியில்லை, அட்லீஸ்ட் நல்லா படிக்கிற இடத்துல நல்ல ஸ்கூலாக கொண்டு போய் சேர்த்தணும், இந்த மாதிரி சில மாற்றங்கள் அப்படிங்கிறது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது வரைக்கும் சில ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். நல்லா படிப்பாங்க, எக்ஸாம்ஸில் போய் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அந்த மாதிரி நிலைகள்லாம் மாறுங்க. எஜுகேஷனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வியில் சில செலவினங்களை செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. வெளியூரோ அல்லது வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள். எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை இதனோட ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டலாமா, அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கலாமா, அல்லது பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாங்களா, அந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான யோகம் இருக்கா, திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முழுசாக செக் பண்ணிவிட்டுங்க அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும், டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.